ஏங்க, நிர்வாகத்துக்கு பேர் போன இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். நிர்வாகத்திற்கு தமிழ்நாட்டிலே தலை சிறந்த நிர்வாகமும் மாநிலத்தினுடைய வளர்ச்சியிலும் முதன்மையான மாநிலமாக இருப்பது தமிழகம். இதை நாங்கள் சொல்லவில்லை, மோடியினுடைய அரசே ஒத்துக்கொண்டிருக்கிறது. எல்லா துறைகளிலும் தமிழகம் வளர்ந்திருக்கிறது என்பதை உங்களுக்கே தெரியும். தான் நீங்கள் பத்திரிகையாளர் எல்லாரையும் பார்க்குறீங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழகம் எல்லா துறைகளிலும் வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. இப்போ குரூப் 2 தேர்வில் ஏதோ ஒரு காரணத்தை எனக்கு தெரியாது. காலையிலேருந்து நான் சுற்றுப்பயணத்தில் இருக்கேன், எனக்கு தெரியல. நான் இப்போ 5:45 தான் வந்தேன். ஆக மொத்தம் அங்கே இருக்கக்கூடிய தேர்வாணையத்திற்குன்னு ஒரு தலைவர் இருக்கார். அவங்க ஒரு தன்னாட்சி நிறுவனம் மாதிரி செயல்படுறாங்க. அரசு ஏற்கனவே அதை நிர்வகிக்க தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணத்தினால் என்பதை தெரிந்தால் நான் சொல்லலாம். அதாவதுங்க, அப்போ தனிப்பட்டவர்களுடைய கருத்துக்கு பதில் சொல்வது எனக்கு அது சரியாக படலை. காரணம் என்னென்னா, நான் ஒரு கட்சியினுடைய மந்திரியாக இருக்கேன். அவர் எம்பியாக இருக்கார். அவருக்கு ஒரு இயக்கத்திற்கு அவங்க இடதுசாரி இயக்கத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவருக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. நாங்கள்லாம் கட்டுப்பாடோடு வளர்ந்தவர்கள். கருத்து கட்சிக்கு உடன்பாடு உள்ளதாக இருக்க வேண்டும். அவர் ஒரு அறிக்கை கொடுப்பது அது எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் சொன்னால் அதற்கு நாங்கள் பதில் சொல்லலாம். அதில் அரசுக்கு அதிக வருவாய் நீங்கள் அதிகமாக கடன் வாங்குறதா இபிஎஸ் சொல்லியிருக்காரு தஞ்சாவூரில். நான் என்ன கேட்குறேன்னா, கடன் நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஏற்கனவே கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய அரசு நிறைய 5.5 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போனாங்க. அதுக்கு வட்டியே ஒரு ஆண்டிற்கு எவ்வளோங்கிறத நீங்கள் கணக்கீடு பண்ணணும். ஒரு 36,000 கோடி குறையாமல் வரும். கடந்த கால ஆட்சியில் அவர்கள் வைத்து விட்டு சென்ற கடனுக்கே வட்டி செலுத்துவதே இன்றைக்கு 40,000 கோடி வரைக்கும் வரும். ஏன்னா எனக்கு புள்ளி விவரமாக என்கிட்ட புள்ளி விவரங்கள் இல்லை. இருந்தாலும் தொடர்ச்சியாக நம்ம மாநில அரசினுடைய நிர்வாகத்தில் மூலதனங்களை உருவாக்குவதற்கும் விவசாயிகளுக்கு நன்மை செய்வதற்கும் ஏழை எளிய மக்களுக்கு சமூக நலத்திட்டங்களை நிறைவேற்றுவது அவசியம். ஏன்னா முதியோர் ஓய்வூதியம் உங்களுக்கு தெரியும். திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த வாரம் 10,000 பேருக்கு நம்ம முதியோர் உதவித்தொகை கொடுத்துருக்கோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் இதே மாவட்டத்தில் நான் கிட்டத்தட்ட 1,40,000 பேருக்கு எல்லா தொகுதியிலும் கொடுத்து வச்சுருக்கேன். ஒரு தொகுதிக்கு 20,000 பேர் கொடுத்து வச்சுருக்கேன். அவங்க ஆட்சி வந்த உடனே, அதிமுக ஆட்சி வந்த உடனே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், நான் என் மாவட்டத்தில் பூரா முதியோர் உதவித்தொகை கொடுத்துட்டேன், தமிழ்நாடு பூரா கொடுத்துட்டேன், அவங்க கட்சிக்காரங்க கொடுத்துட்டேன்னு எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. 9 லட்சம் முதியோர் உதவித்தொகையை நிறுத்திய பெருமை அவங்க அதிமுக ஆட்சிக்கு உண்டு. ஏன்னா அவங்க இறந்தவங்களை பற்றி நான் பேச விரும்பல. 60 வயதை தாண்டியவர்களுக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்க பணம் நின்னா சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க? ஒண்டியா இருப்பாங்க, பையன் இருக்க மாட்டான், மகன் இருக்க மாட்டா. எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள் ஏதோ அந்த பணத்தை வச்சு மாதம் வாங்கி அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதை நிறுத்தின பின்னாடி இன்னும் அதை சரி கட்டுறதுக்கு இப்போ தான் சரி கட்டிருக்கோம். இப்போ 1,10,000 பேருக்கு இப்போ கொடுத்துருக்கோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி 1,08,000 கொடுத்துருக்கோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் 10,000 பேர் கொடுத்துருக்கோம். வேற என்ன அரசியல் செய்தின்னு கேட்கணுமா? என்ன சொல்லிருக்காரு? அவர்களுடைய கருத்து, என்னை பொறுத்தவரையில் அவருடைய கருத்து சேருவது என்பது அவரவர்கள் கருத்து. சேருவது நல்லது தான். அதை பற்றி யாருக்கு ஆட்சேபனை இருக்கிறது? நம்ம வந்தவங்களை எப்பயுமே கலைஞர் ஆட்சி காலத்திலேருந்து தமிழ்நாட்டில் எல்லா எதிர்க்கட்சியும் சேர்த்து தேர்தலை சந்திச்சிருக்கோம். 2006 அப்படி தான் தேர்தலை செஞ்சு ஆட்சிக்கு வந்தோம். நல்ல ஆட்சி கொடுக்க முடிச்சு 2006. இப்போ கூட்டணி திமுக கூட்டணி பலமாக இருக்குது. நம்முடைய இடதுசாரி இயக்கம் மட்டும் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, எல்லா கட்சிகளும் இருக்குது, விடுதலை சிறுத்தை இருக்குது, எல்லா கட்சியும் நம்மகிட்ட இருக்குது.
இப்போ வந்து யார் வந்தாலும் நம்ம வந்து யாரையும் மறுக்க போவதில்லை. தலைவர் வந்தாங்கன்னா நிச்சயம் தலைவர் முடிவு செய்யணும் அது சம்மந்தமாக.